ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரமாக நம்ம சேனலில் எந்த விதமான அப்டேட்ஸும் இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரயில்வேலேருந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்டிபிசியோட கிராஜுவேட் போஸ்ட், அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட், அதுக்கப்புறம் ஜேஇ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி லைனாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் அதோட ஸ்டடி பிளான், அதற்கான கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டவுட், அதற்கான அட்மிஷன் அப்படின்னு சொல்லி அதிலே ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம். அதனால் எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸ் பற்றி. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்து எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் வரப்போகுது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 ரிலீஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் கொஞ்சம் அட்வான்ஸாக அக்டோபர் மாதமே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் இல்லைனா டிசம்பர், இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதத்தில் வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் வந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 2026க்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வு அட்டவணை. ஓகேவா, டிஎன்பிஎஸ்சியோட அடுத்த வருஷம் ஆனுவல் பிளானரில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 தேர்வுலாம் இடம்பெறுமான்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். அப்படி டவுட் இருந்தால் அந்த டவுட்டே தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ணுறது ஒரு 9லேருந்து 10 எக்ஸாம் தான். இதுக்கு முன்னாடியாவது 30-40 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதை எல்லாத்தையுமே இப்போ கம்பைன் பண்ணிட்டாங்க. அப்படின்றனால கண்டிப்பாக குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 தேர்வுகள் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. எல்லா தேர்வுகளுடன் இந்த அட்டவணை ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமும் உண்டு, குரூப் 2 எக்ஸாம் உண்டு 2026. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பல்க் வேகன்சி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது 2026. இப்போ எல்லாருக்குமே தெரியும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் ரொம்பவே காம்படிஷனாக போகுது அப்படின்னு சொல்லி. அதனால் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸில் வேகன்சி கொஞ்சம் அதிகமாகவே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 2026க்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை தயாரிக்கும் பணி முடியும் தருவாயில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஷெடியூல் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க, ரிலீஸ் செய்ய போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் கடைசி இல்லைன்னா அடுத்த மாதத்தோட ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 தேர்வில் வெவ்வேறு அரசு துறைகளிடமிருந்து காலி பணியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளதால் காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ ரிசல்ட் ரிலீஸ் பண்ண குரூப் 4 எக்ஸாமுக்காகவும் இருக்கலாம், அடுத்து வரப்போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காகவும் இருக்கலாம். அது எந்த மாதிரி பிரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிக்கு தான் தெரியும். அது ஏதாவது அரண்டம் இல்லைனா அடுத்த அப்டேட் வரப்போ பார்ப்போம். ஆனால் வேகன்சி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே குரூப் 2, 2Aலையும் வேகன்சி எல்லாமே அதிகரிக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய ஆண்டு தேர்வுகளின் போது 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குரிய காலி பணியிடங்கள் சேர்த்து நிரப்பப்பட்டதால் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகம் இருப்பது போல் தோன்றியிருக்கும். தற்போது அந்தந்த ஆண்டுக்குரிய காலி பணியிடங்கள் அதே ஆண்டில் நிரப்பப்படுவதால் காலி பணியிடங்கள் குறைவாக இருப்பது போல் தெரியலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இது வந்து கம்பி கட்டுற கதை தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் வேகன்சி தமிழ்நாட்டில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. நிரப்புறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு தான் மனசு இல்லை அப்படின்றதுனால தான் வேகன்சி கம்மியாக வந்துகிட்டு இருக்குது. 10,000க்கு மேலேயாவது சாலிடாக கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணலாம். அதை குறைச்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் எலெக்ஷனோட கட்டாயத்தின் பேரில் கண்டிப்பாக ஒரு வேகன்சி வரலாம். இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்களையும் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக நிரப்ப அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்கான கல்வி தகுதிக்கு ஏற்ப அவை குரூப் 2, குரூப் 4 தேர்வு மூலமாக நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டீச்சிங் ஃபீல்டு இல்லாமல் மற்ற போஸ்டிங், அந்த அட்டண்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அது இல்லாமல் நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பலான்னு முடிவெடுத்திருக்காங்க. ஒரு நல்ல டிசிஷன் தான். அதனால் வேகன்சி அதிகமாகும். நிரப்புறதும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட மெர்ஜ் பண்ணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலர் பதவியாக இருக்கட்டும், அப்படி இல்லைனாக்கா கிராம உதவியாளர் பணியிடமாக இருக்கட்டும், இல்லை ரேஷன் கடை ஜாப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி நிரப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதுலேயும் சில ஊழல் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இப்போது செய்திகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. 1000 கோடி ஊழல் அப்படின்ற மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்குது. அது எல்லாமே தவிர்க்கணுன்னாக்கா அது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்புறது தான் கரெக்டாக இருக்கும். அது மாதிரியான அப்டேட் எல்லாமே ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு வாயை திறக்காம தான் இருக்காங்க. ஆனால் பிரச்சனை மேலே பிரச்சனை வரப்போ கண்டிப்பாக அது கடைசியாக டிஎன்பிஎஸ்சி வந்து தான் முடியும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு அந்த பல்கலைக்கழக பணியிடங்கள் மட்டும் டிஎன்பிஎஸ்சியில் மெர்ஜ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் பிளானர் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். அதனால் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு பர்டிகுலராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்க்குலாம் ஏஜ் லிமிட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஏஜ் பாரான எல்லாருமே கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி தான் ட்ரை பண்ணுவீங்க. தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவும் மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிலையும் இனிமேல் இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரயில்வேயும் இயர்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சியும் குரூப் 4, குரூப் 2 எல்லாமே இயர்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. தொடர்ந்து படிச்சுட்டு இருங்க. நம்ம சேனல்லே அதற்கான ஸ்டடி பிளான் எல்லாமே சீக்கிரமாகவே கொடுக்க இருக்கிறோம். சொல்லப்போனால் நாளை மறுதினம், அதாவது மண்டே வந்து நம்ம சேனலில் அதற்கான ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணுறோம். அதோட ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே ஆல்ரெடி
ஆல்ரெடி நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். டேஸ் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது எல்லாத்தையுமே எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்காவான ஸ்டடி பிளானோட சீக்கிரமாகவே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அந்த ஸ்டடி பிளான் பார்த்துட்டு அந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஓகேனாக்கா அதுபடியே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸ் பேட்சிலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. மண்டே வந்து அதற்கான அப்டேட் நம்ம சேனலில் கொடுப்போம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு எப்போ கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வீக்லேருந்து அதற்கான அப்டேட்ஸ் வரும். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.